என்னங்களா பங்காளிங்களா, பேட்டிங்லும் கடப்பார போலிங்லயும் கடப்பார மாதிரி வச்சிருக்கீங்க. ஆனா கடப்பார மாதிரி டீமை வச்சுட்டு இப்படி தூக்குறீங்களே அசியமா இருக்கு. ஏன் அப்படின்றீங்களா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் எம்ஐ ஜெயிக்கிறோம் பங்காளி தானே ஜெயிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடா தோத்துனே இருக்கீங்க பங்காளிங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? பேட்டிங்க கூட்டுறமா இருக்கு, போலிங்கோ கூட்டுறமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆகும் அந்த டீமுக்கு? எம்ஐயும் ஹைதராபாத் டீமா ஆனாங்க. மும்பை தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸ்டார்டிங் செம்மையா இருந்துச்சு. நாவலும் என்னடா இந்த அடிக்கிறானுங்க அப்படின்னு ஓப்பனிங் வில்ஜாக்ஸோ ரிக்கில்டோன்னு வந்தாங்க. ஆனா சூப்பரா ஆனாங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங். வில்ஜாக்ஸ் வந்து 22 பால் 46 தரமா ஆனாப்புல அவரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்ப ஆடுறான். ரிக்கில்டன் ஐயோ வேற லெவலியா அவன் என்ன அடி அடிக்கிறான். 55 பாலுக்கு 23, 8 6 10 4 சரியான ஒரு அடி. ஆனா எவன் வந்தாலும் அந்த அடிக்கிறான். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பொருள் இருக்கு. அப்புறமேட்டு அடிச்சு ஒரு 253 ஸ்கோர். என்னடா இது இவ்வளவு நஷ்டானுங்க. அப்ப பங்காளிங்க வின்றா அப்படின்னு நினைச்சிருந்தா சரி ஹைதராபாத் வந்தாங்கப்பா ஓப்பனிங் 2 பேரும் விக்கெட் குண்டுரும் கஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சேன். எட்டோ அபிஷேக் சர்மா நின்று என்ன குத்துறானுங்க. எப்பா அபிஷேக் சர்மா 24 பால் 45, 30 பால் 26. அவன் அதுக்கு மேல போடுறான். என்ன போடுன்றீங்க? அது பார்த்தா சரி இசான் அவுட் அப்படின்னு 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க. சரி அவன் பார்த்தாயா இந்த கிளாஸ் எத்தனை வயசியா உனக்கு இந்த போலகுறையா எல்லா மேட்சும் அடிக்கிறையா? அரோரா வந்தான்ப்பா. சரி அரோரா இதை விடுங்க. அவன் வந்து பும்ராவை நோலுக்கு சாட்டு விட்டான் பாருங்க. விடு என்னடா அடி இந்த போறாங்க. பும்ரா தான் என்னத்த சொல்றது தெரியல. தடையன் ஃபார்முலே இல்ல. போல்டு தரமா போலிங் வச்சுக்கிறானுங்க. அப்பயும் மும்பை இப்படி தொகுதே என்னான்னு தெரியல. சுனிக்கு வச்சிட்டானால ஒன்றும் புரிய மாட்டுது. 19 ஓவர்ல முடிச்சிட்டானுங்க அந்த ஸ்கோரை. நான் பண்றது பங்காளிங்களா? இதே கோவத்துல சென்னை வந்து போந்து விட்டு போயிருக்கீங்க. சரி விடுங்க பங்காளி தானே. 2 பாயிண்ட் தர தோத்தா ஒன்னா தோத்து போவோம். சரியா ஒரு பிளவுல அழைக்கப்பட்டு செவரே பண்ணிட்டு போங்க. சென்னை மும்பை மேட்ச் வரேன்.